என் அன்பு பிள்ளையே, எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும். என் பிள்ளையே, உன்னை அவமானம் செய்தவர் முன் உன்னை வாழ்ந்து காட்ட செய்வேன். உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று எண்ணாதே. நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே. வாழ்க்கையில் சில நேரங்களில் மனம் தளர்ந்து முன்னடந்த பிரச்சனைகளை பெரிய மலை போல தெரியும். இருக்கும் தூய நம்பிக்கையும் பக்தியும் பிடித்து கொண்டால் குழப்பம் மெதுவாக விலகும். பயம் நம்மை பின்னுக்கு தள்ளினாலும் நம்முள் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கை உன்னால் முடியும் என்று உன்னை நகர்த்தும். சிரமம் எவ்வளவு வந்தாலும் மனதை விட்டுவிடாதே. பக்தியுடன் பகவானை பிடித்து நின்றால் வாழ்க்கை உன்னை மீண்டும் சரியான பாதைக்கு அமைத்துச் செல்லும். என் அன்பு பிள்ளையே, நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ நாளை அதே இடத்தில் நான் உன் கையை பிடித்து உயரச் செய்வேன். அருள் என்று சொல்லும் நாள் மிக அருகில் உள்ளது. பயப்படாதே. என் கட்டளையினாலும் எழுதப்பட்டது. என் அருள் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும். உன் மனம் சில நேரம் உன்னிடம் என்ன செய்து என்ன ஆகப் போகிறது. ஆனால் விதிப்படி கர்ம வினையை தீர்க்க நீ செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்மவினை தீரும். சோகமாக மூளையில் அமர்ந்து விடுவது வினையை தீர்க்காமல் அப்படியே வைத்திருக்கும். எனவே உன் விதிப்படி கடமையை செய். நான் இருக்கிறேன், உனக்கு சக்தி தருகிறேன். வெயிலுக்கு நிழல் போல அவ்வப்போது இன்பம் தந்து வினை தீர்க்க செய்வேன். அதன் பின் நன்மையே நடக்கும். சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். தவறில்லை, ஏற்றுக்கொள். உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டி இந்த வலியும் வேதனையும் நிரந்தரமில்லை என்று நான் உனக்கு காட்டுவேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். செய். பலனை பற்றி கவலைப்படாதே. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. உனக்கானது உன்னை வந்து